நெல்லை மாநகராட்சி திமுக மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது இன்று வாக்கெடுப்பு நடைபெறும் நிலையில் அதிருப்தி திமுக கவுன்சிலர்கள் 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டு வெளி மாவட்டங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் சரவணனுக்கு எதிராக சொந்த கட்சியினரான திமுக கவுன்சிலர்களை போர்க்கொடி தூக்கினர். ஆனால் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாததால் இரு தரப்புக்கு இடையிலான மோதல் உச்சகட்டத்தை எட்டியது. இதன் தொடர்ச்சியாக மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கோரி 38 கவுன்சிலர்கள் வலியுறுத்தி ஆணையருக்கு மனு அளித்ததை அடுத்து இன்று நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. இந்த விவகாரம் புகைந்து கொண்டிருந்த போதே நெல்லை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக உள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு கவுன்சிலர்களிடம் பேசி தீர்க்க முயற்சித்தார். அதன்படி சில தினங்களுக்கு முன்பு திருநெல்வேலியில் உள்ள விடுதி ஒன்றில் அதிருப்தி கவுன்சிலர்களை அழைத்து அமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சுவார்த்தை நடத்தினார். நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேறினால் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படும் என்றும் அதனால் நம்பிக்கையில்லா தீர்மான விவாதத்தில் பங்கேற்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டதாக தெரிகிறது. ஆனால் அவரின் அறிவுறுத்தலுக்கு பிறகு பெரும்பாலானோர் வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதில் உறுதியாக இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் மாவட்ட செயலாளர் மைதீன்கான் மேற்கொண்ட சமரச முயற்சியும் தோல்வியடைந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில்தான் கவுன்சிலர்களை 3 குழுக்களாக பிரித்து அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் சொந்த மாவட்டமான விருதுநகருக்கு நேற்று அழைத்துச் சென்றுள்ளனர். சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் மற்றும் மாவட்ட செயலாளர் மைதீன்கான் ஆகியோர் தலைமையில் திமுக மட்டுமின்றி கூட்டணி கட்சி கவுன்சிலர்களும் விருதுநகர் புறப்பட்டுச் சென்றுள்ளனர். கடந்த அதிமுக ஆட்சியில் ஆட்சியை காப்பாற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் கூவத்தூரில் தங்க வைக்கப்பட்டது பெரும் பேசுபொருளானது. இந்த நிலையில் அதேபோன்று ஆளுங்கட்சி மேயரை காப்பாற்ற திமுக கவுன்சிலர்கள் வெளியூர் அழைத்துச் செல்லப்பட்டது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பில் பெரும்பான்மையான கவுன்சிலர்கள் பங்கேற்காத பட்சத்தில் மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடையும். திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் பலர் கூட்டத்தில் பங்கேற்க மாட்டார்கள் என கூறப்படுவதால் தற்போதைக்கு நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணனின் பதவிக்கு ஆபத்து இல்லை எனவும் மூத்த நிர்வாகிகள் பலர் தெரிவிக்கின்றனர்.